நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்னும் 2-3 நாளில் T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் USA நடக்க இருக்குது. T20க்கான அந்தந்த டீம் ஸ்குவாடை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்தந்த டீம் முதல் பகுதி USA செகண்ட் பார்ட் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நடக்க இருக்குது. இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஜூன் 9 நியூயார்க் சிட்டியில் நடக்க போகுது. நியூயார்க்கில் ஆல்ரெடி கிரவுண்ட் இருந்தாலும் புதுசாக இந்த மேட்சுக்காகவே கிரவுண்டை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 34,000 பேர் உட்கார்ற மாதிரி கென்டக்கி ப்ளூ கிராஸ் சர்ஃபேஸில் இந்த கிரவுண்ட் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. சடனாக கிரவுண்ட் ரெடி பண்ணணும்னு நினச்சப்போ USA கிராஸ்லாம் வேகமாக க்ரோத் ஆகாதுன்னு அந்த கிராஸஸ்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போய் வளர்க்கப்பட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இந்த கிரவுண்டில் சேஃபாக ஃபிட் பண்ணி செட் பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட் டைம் இந்த கிரவுண்டில் மேட்ச் நடக்க போகிறதுனால விக்கெட்டோட தன்மை எப்படி இருக்குது இன்னும் யாராலையும் சொல்ல முடியல. ஆடி பார்த்தா தான் தெரியும். இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் நடக்க இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும் இந்த கிரவுண்டோட தன்மை எப்படி இருக்குன்னு. இந்த கிரவுண்டுக்கான இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கிரவுண்ட் பெர்மனன்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் இல்லையா, T20 வேர்ல்டு கப்புக்காக தனித்தன்மையோட இடம் வாங்கி கட்டப்பட்ட டெம்பரவரி கிரிக்கெட் கிரவுண்ட். படத்துக்கெல்லாம் செட்டு போட்ட மாதிரி வேர்ல்டு கப்புக்காக ரெடி பண்ணப்பட்ட டெம்பரவரி கிரிக்கெட் கிரவுண்ட் தான் இந்த கிரவுண்ட். மேட்சஸ் முடிஞ்ச உடனே சேர்ஸ், ஸ்டாண்ட்ஸ், கிராஸ்லாம் அகற்றப்பட்டு நார்மல் இடமா மாறிடுமா இந்த நியூயார்க் கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ இந்த கிரவுண்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதுறதுனால இந்த கிரவுண்டை பற்றி அதிகம் பேசப்பட்டு வர்றாங்க கிரிக்கெட் வல்லுநர்கள், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.